ஒரு வறட்சியோட காலகட்டம். அந்த வறட்சி காலகட்டத்தில் மாரநாடு கருப்பண்ணசாமியை, அதாவது நம்ம சின்ன கருப்பண்ணசாமியை பார்ப்பனர் ஒருவர் வணங்கி வருகிறார். பிராமணர் ஒருவர் தினந்தோறும் பூஜை செய்து வணங்கி வருகிறார். கருப்பண்ணசாமியும் அவருக்கு தேவையான அருளையும் வணங்கி வருகிறார். இந்த நேரத்தில் பிராமணருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காரணத்தால் கருப்பண்ணசாமியிடம் மனமுருகி வேண்டுகிறார். மனமுருகி வேண்டிய அந்த ஒரு வேண்டுதலை ஏற்று கருப்பண்ணசாமி பிராமணருக்கு ஒரு ஆண்மகவை கொடுக்கிறார். அதாவது ஒரு ஆண் குழந்தையை கருப்பண்ணசாமி வந்து பிராமணர் கொடுக்குறார். அந்த ஒரு மகனை பிராமணர் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப பாசத்தோடும் வளர்த்து வருகிறார். எப்பயுமே அந்த பிள்ளையை விட்டு பிரியாத பிராமணர் என்ன பண்ணுறாரு, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து தான் எங்கே சென்றாலும் அங்கே குழந்தையோட போயிட்டு வருவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு, கருப்பண்ணசாமியோட கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராரு. பிள்ளையை வந்து பின்னாடி வந்து விளாடுது, அதாவது கோயிலுக்கு பின்னாடி விளாடுது. இதை பிராமணர் கவனிக்கவில்லை. மாரநாடு கருப்பண்ணசாமியோட முழு வரலாறையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழு வரலாறும் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.